என்னாச்சு மேடம்? என்னாச்சு? குழந்தைக்கு கண்ணெல்லாம் மஞ்சளா இருக்கு. பாதத்துல விரல் வச்சு அழுத்தி பார்த்தா தடம் பதியுது. கொடுங்க. ஐயோ, என்னன்னு பாருங்க. கொடுங்க. இந்தாங்க. நான் டாக்டர்கிட்ட போயிட்டு காமிச்சிட்டு வந்துடுறேன். சரி. ஏ தமிழே, என்னடி மஞ்சள் கலரா இருக்குன்னு சொல்ற? எதுக்குடி நர்ஸ் கிட்ட கொடுத்தனுச்ச? குழந்தைக்கு மஞ்சக்காமல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னடி சொல்ற? இதுல பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பிறந்த குழந்தைங்க எல்லாருக்கும் இது வருதுதான். குழந்தைய ஒரு நாள் இன்குபேட்டர்ல வச்சா சரியாயிடும். அப்படியா? மேடம், டாக்டர் குழந்தைய ஒரு நாள் இன்குபேட்டர்ல வைக்க சொல்லியிருக்காங்க. சரியாயிடும். சரி, ஓகே சிஸ்டர். ஏ ஐயோ, ஒண்ணும் ஆகாதல்ல குழந்தைக்கு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, சரியாயிடும். சரியாயிரும்ல? என்ன அண்ணே, தமிழ் தானே கூப்பிடுறா? ஹலோ தமிழ் அக்கா, குழந்தை என்னக்கா பண்றான்? இப்ப ஐயா பால் குடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காரு. குழந்தையோட கண்ணு ஏதாவது மஞ்சளா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். ஏன் தமிழ், என்னாச்சு? பிறந்த குழந்தைங்க எல்லாருக்குமே மஞ்சக்காமல வர்றது சகஜமா இருக்குக்கா. இங்கேயும் பாப்பாவுக்கு அப்படி இருந்ததுனால டாக்டர் இன்குபேட்டர்ல வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதனால அங்க குழந்தைக்கும் கண்ணு மஞ்சளா இருக்கான்னு பாருங்களேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தமிழ், குழந்தை நல்லாதான் இருக்கான். அக்கா, ஒருவேளை குழந்தைக்கு அந்த மாதிரி எதுவும் அறிகுறி தெரிஞ்சதுன்னா உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கக்கா. சரி தமிழ், நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. மலர், என்னாச்சு? இப்ப இருக்கிற குழந்தைக்கெல்லாம் மஞ்சக்காமால வருதான். தமிழோட இன்னொரு குழந்தைக்கு மஞ்சக்காமால வந்துருச்சு. இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்களாம். அதான் குழந்தைக்கு எதுவும் வர மாதிரி அறிகுறி தெரிஞ்சா உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொன்னான். ஓ அப்படியா? சரி சரி சரி. என்னடி தங்க பிள்ளை, என்ன? மாமா, நேத்தே நீங்க என்கிட்ட மனசு விட்டு பேசுனீங்க. என்னை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னீங்க. என்னால உங்க மனசை புரிஞ்சுக்க முடியுது மாமா. உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணுமோ எடுத்துக்கோங்க. உங்க முடிவுக்காக வெயிட் பண்றது எனக்கு சந்தோஷம்தான் மாமா. அது வரைக்கும் நான் இங்க தூங்கலாமா இல்ல ஈஸ்வரி ஆண்டி ரூமுக்கு போய் தூங்கட்டுமா? மாமா, உங்களுக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளா இருந்தா நான் ஈஸ்வரி ஆண்டி ரூம்கே போய் படுத்துக்கிறேன். இல்ல இங்க கீழே கூட தரையில படுத்துக்கிறேன். ஐசு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ கட்டிலே படுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் மாமா. எனக்கு இந்த அளவுக்காவது இடம் கொடுத்துருக்கீங்களேன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. என்னங்க? என்ன மோகனா? குழந்தைய நீங்க என்ன தூக்கி கொஞ்சவே இல்லையேங்க. 1000 தான் இருந்தாலும் இவன் நம்ம வீட்டு வாரிசுங்க, நம்ம பேர குழந்தைங்க. நீங்க என்ன குழந்தைய தூக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கும் குழந்தைய தூக்கி கொஞ்சணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா சேது இன்னும் குழந்தைய ஏத்துக்காம இருக்கானே மோகனா. ஏங்க, சேதுவோட கோபம் வேறங்க. சேது நிச்சயம் மனசு மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்காக
நீங்களும் சேது மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ம், என்ன இருந்தாலும் இவன் நம்ம பேரன் இல்லையா, நம்ம வாரிசுங்க. இவன் இங்க வந்து 2 நாள் ஆகியும் நீங்க இன்னும் குழந்தைய தூக்காம இருக்கிறது என்னங்க? குழந்தைய வாங்கிக்கங்க, கையில வாங்கி பாருங்க. மாமா குழந்தைய வாங்கிக்கோங்க மாமா. குழந்தைய கொடு மோகனா. ஐயா, என் ராசா, அப்பா, என் சாமி, என் குல வாரிசியா நீ. என்னையா நான் இருக்கையா, இந்த ஐயா உன்னை பாத்துக்கிறேன். என்ன பாக்குறீங்க? மோகனா, என்னங்க? இந்த குழந்தைய நாம பாத்துக்குவோம். ஆனா சேதுவுக்கு பிறந்த இன்னொரு குழந்தை அந்த வீட்டுல இருக்கேன் மோகனா. அந்த குழந்தைய நம்ம எப்ப பார்க்க போறோம்னே தெரியலையே. ஐயா, அழுகாதீங்க, அழக்கூடாது. ஜோ 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 குட்டி சேதுபதி, அழக்கூடாதியா, அழக்கூடாது. சரி சரி.